මේ ඊශානදිග මෝසං කාල පරිච්ඡේදය இந்த வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி மழை காலத்தில் இடைக்கால பருவமழை காலத்துடன் ஒப்பிடும்போது இடியுடன் கூடிய மழை குறைவாகவே காணப்படும். இருப்பினும் அடுத்த சில நாட்களில் குறிப்பாக 9ஆம் தேதிக்கு பின்னர் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி மழை காலம் இடம்பெறுவதை காணலாம். காற்றின் வேகம் அதிகரித்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் 9ஆம், 10ஆம், 11ஆம், 12ஆம் தேதிகளில் நாட்டின் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம். இந்த மழையினால் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, கிழக்கு மாகாணங்களிலும் ஊவா மாகாணங்களிலும் எந்த நேரத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். இந்த மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் தொடக்கம் 100 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் குறிப்பாக தென்மேற்கு பகுதியில் காற்றின் வேகம் அதிகரிப்பதால் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். ஆனால் இடைக்கால பருவமழை காலத்தில் ஏற்படும் இடியுடன் கூடிய மழையுடன் ஒப்பிடும்போது குறைவாக காணப்படும். இடியின் தாக்கம் காணப்படாது. காலையில் அன்றி மாலை அல்லது இரவில் மழை பெய்யும். நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது. நாட்டின் தென்கிழக்கில் தளம்பல் நிலை காணப்படுகின்றது. இந்த தளம்பல் நிலை வங்காள விரிகுடாவின் நாட்டின் தென்கிழக்கே சிறிது தொலைவில் அந்தமான் தீவுகளில் நிலை கொண்டுள்ளது. மேலும் அந்த பகுதிகளில் 9ஆம் தேதியின் பின்னர் பொதுவாக பலத்த மழை, பலத்த காற்று, கடல் கொந்தளிப்பை எதிர்பார்க்க முடியும். සද සුළං සහ මුහුද රළු වීමේ හැකියාවන් තියෙනවා.